இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு நாள். அவ்வுயர்ந்த ஆன்மா நம்மோடு வாழ்ந்ததே நமக்கு தனி சிறப்புதான். அவர் இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர், போற்றும் மக்கள் நாயகன், சிறந்த விஞ்ஞானி, சிறந்த விண்கல பயிற்சியாளர், சிறந்த வாசிப்பாளர். தன் சொத்து போல் மனிதர் 2500 புத்தகங்களை மட்டுமே வைத்திருந்தார். எளிமையாக 6 பேண்ட், 4 ஷர்ட், 3 சூட்ஸ். ஆடம்பரமாக 46 டாக்டரேட் டிகிரிகள். அவரை சிறப்பு சேர்க்கும் விதமாக நாடு அவரை பாரத ரத்னாவாக தேர்ந்தெடுத்தது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள். எத்தனை கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடித்தாலும், ஏவுகணைகள் அனுப்பினாலும், அவர் வாழ்நாளில் அவரே மனம் நெகிழ்ந்து கண்டுபிடித்த ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் கார்பன் ஃபைபர் மெட்டலை பயன்படுத்தி 3 கிலோ இரும்பு எடையை தாங்கி நடக்கும் போலியோ வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட ப்ராஸ்தட்டிக் கார்பன் ஃபைபர் மெட்டலை பயன்படுத்தி ப்ராஸ்தட்டிக் கேலிபர்ஸை செய்து அதை 40 குழந்தைகளுக்கு அணிவித்து அங்கு குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போது அப்துல் கலாம் ஆனந்தம் அடைந்தாராம். இந்த மகிழ்ச்சி எனக்கு பொக்ரானில் அணுகுண்டு வெடிப்பு நடத்திய போது கூட கிடைக்கவில்லை. மழலையின் துயர் தீர்த்ததே என் வாழ்நாள் சாதனை என்றாராம். என்ன ஓர் சிறந்த மனிதர்! தன்னிகரில்லா சரித்திர தலைவனின் நினைவு நாளை நினைவு கூர்கிறேன். ஓர் தலைவன் சமகாலத்தில் இப்படியான இமாலய சாதனைகளை செய்துவிட்டு எந்தவித அரசியல் ஆதாரமோ ஆரவாரமோ பகட்டோ ஆடம்பரமோ எதையும் காட்டாமல் அமைதியாக அவர் ஒவ்வொரு நாளும் தொடர் முயற்சியால் தன் சிந்தனைகளை வெற்றி சாதனையாக்கிவிட்டு காலமாக நமக்கு மாறிவிட்டார். மண்ணில் மறைந்தாலும் வீரியமான ஆலமர விதை போல் மண்ணில் வேரூன்றி பல இளைஞர்களை விழுதுகள் போல் நிலைநிறுத்திவிட்டு கலாம் காலமாகிவிட்டார். பிறப்பு சாதாரணம், அவரின் இறப்பு அசாதாரண. அசுர வளர்ச்சியில் இந்தியாவை உலக நாடுகள் பார்வையில் திரும்பி பார்க்க வைத்த மனதின் மந்திர திறவுகோல். நம் மனதை திறந்து வைத்துக் கொள்வோம். நாமும் அவர் வழி பின்பற்றி வாழ்வில் ஏற்றம் காண்போம். அவர் மண்ணில் மறைந்தாலும் மக்களின் மனதில் மறையாமல் தீச்சுடர் சுவாசம் போல் என்றும் உள்ளார். என்றும் அவர் நினைவில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் திருச்சியிலிருந்து உங்கள் அன்பு தோழி அனிதா பிரகாஷ். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திப்போம்.